Hi friends, welcome to Crispy Vlogs. இப்போ பாத்தீங்கன்னா இந்த vlog எதை பத்தி இருக்க போகுதுன்னா, போன வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம்ல ஒரு சர்ப்ரைஸான இடத்துக்கு போக போறோம்னு. அந்த இடம் எங்க ரெண்டு பேத்துக்கு தான் தெரியும். நாங்க நேற்று நைட்டே அவங்கள கிளம்ப சொல்லிட்டோம். ஒரு 7 மணிக்கெல்லாம் இங்க வாங்கலா, நம்ம இங்கேருந்து ஒரு 7:30 போல கிளம்பணும்னா அங்க போறதுக்கு கரெக்டா இருக்கும். அங்கிருந்து அந்த போறதுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும், 15-16 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளவு தூரம் இருக்கும். அதனால சரி ஒரு அரை மணி நேரத்துல போயிடலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, இப்ப நாங்க 2 பேரு, கேமராமேன் ஒருத்தாள், 3 பேர் தான் வந்திருக்குமே. இன்னும் வேற யாருமே வரல. அவங்க இப்ப போன் அடிச்சு கூப்பிடுவோம், அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. எனக்கு தெரிஞ்சா ஒருத்தன் எப்படின்னு தூங்குறதுக்கு 2 மணி ஆகியிருப்பான். 2 மணி இல்லைன்னா விடிய விடிய சாம கொடாங்க மாதிரி முடிச்சிருப்பான். அவனெல்லாம் கூப்பிட்டோம்னா எடுக்கவும் மாட்டான். வீட்டுல போய் தட்டுறேன், வீட்டுக்கு போக நிலைமை இருந்தா வீட்டுக்கே போயிடும். அவன் வீட்டுக்கே வந்து நம்ம போன் அடிச்சு பார்ப்போம் என்ன நிலைமையில இருக்காங்க அப்படின்னு. ஒரு 3 பேர் வர வேண்டியதுக்கு, அந்த 3 பேர்த்து இப்ப நம்ம கூப்பிடணும் வேற. அப்படி நீங்க போன் அடிக்கிறீங்களா? அதுக்கு இன்னொரு கஷ்டம் பேலன்ஸ் முடியல. பேலன்ஸ் முடிய போறதுக்கான அந்த இது நோட்டிபிகேஷன் மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது இருக்குங்க. ஏய் வாடா, 7 மணிக்கே வர சொன்னா உங்களைய, மணி 7:30 ஆச்சுடா. 7 மணின்னு சொன்னா விட்ட வாங்கப்பா. கிளம்பு வாங்கடா போண்டா. அவன் வேற சாமி போறாங்க, போன் பண்ணு. பாத்தீங்களா எவ்வளவு அசால்ட்டா போய் சொல்றான்னு. இதுக்குதான் சொன்னேன் வந்துட்டு நம்ம போன் பண்ணணும்னு. பரவாயில்ல, அடுத்த இன்னொருத்தருங்க போனே எடுக்க மாட்டேன் பாருங்க. இப்ப இன்னொருத்தனுக்கு போன் போடுறான், அவன் என்ன பண்றான்னு மட்டும் பாருங்க. ஒண்ணு போன் எடுக்க மாட்டான், எடுத்தாலும் இல்லையா அப்படிதான் பேசுவானே பாருங்க. ஓட்டுவாரு அழைத்த எண் தற்போது ஸ்விட்ச் ஆஃப். பாத்தீங்களா நைட்டு ஃபுல்லா படம் பாத்துருக்கியா? எப்படி பாத்தீங்களா இல்லையா? இவனுக்கு என்ன வேலை நைட்டு, அதாவது எல்லா குரூப்லயும் இப்படி கண்டிப்பா ஒருத்தர் இருப்பான். எப்படின்னா, இன்னைக்கு வாங்க நாளைக்கு இப்படி போறோம்டா, நீங்க ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்துருங்களா அப்படின்னா, நீங்க எந்திரிக்கிறதே ஒரு 10 மணிக்கு எந்திரிப்பாங்க. எல்லா நாளுமே எந்திரிக்கிறது ஒரு 10 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. நைட்டு பூரா என்னதான் பண்றாங்கன்னு பார்த்தா, இவன் கருப்பு படம் ஏற்கனவே பார்த்துருக்கான். அந்த படத்தை மறுபடியும் இவன் போட்டு பாக்குறேன். எனக்கு நைட்டு 12 மணிக்கு கூப்பிட்டு வாயா ஃப்ரீ ஃபயர் விளாடலான்னு கூப்பிடுறேன். இவனை என்ன செய்யுது, நான் கிளம்பு சொல்லிட்டு இன்னும் சுவிட்ச் ஆஃப் கிடக்குது. இவனை இப்ப எப்படி கூப்பிடுறது? அதே மாதிரி சம்பந்தம்லாம் நேரத்துல வெள்ளடா எந்திரிச்சிடுறேன். நம்மளே எப்ப உயிரை வாங்குறியா போன் அடிச்சு. இப்ப பார்த்தா நம்மளே உயிரை வாங்கிட்டு இருக்கேன். என்னத்துக்கு போன விளாக்ல நான் சொல்லிட்டேன். ஏன் சொன்னா, இவன் வந்து எப்பயுமே கிளம்ப மாட்டான். சரி கிளம்புடா, சீக்கிரமா கிளம்பி வாடானா, எனக்கு 4 மணிக்கே போனை போட்டு நம்ம போறதே ஒரு 6-7 மணியே போலதான் போக போறோம். நான் கொஞ்சம் இந்த கேமரா இந்த இதெல்லாம் வந்து சார்ஜ் போடணும். அதுக்கு நான் சொல்லிட்டேன். இவன் 4 மணிக்கே போனை போட்டு வாயா வந்து கொஞ்சம் உட்காரியா அப்படிங்கிறான். அப்போ இருந்து மறுபடியும் போய் கிளம்பி குளிச்சுட்டு எவனா தூங்குவானா, இவன் மறுபடியும் போய் தூங்கிட்டியா. அதுதான் இப்ப பஞ்சாயத்து. சரி இவன் மாலா கூப்பிடுங்க, அடுத்த இன்னொரு கூப்பிடுவோம், சித்தர் பாலா. போன வீடியோல எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். என் பேரை ஒழுங்கா சொல்லுங்கடா. சித்தர் பாலான்னு இருக்காங்க. என்னத்துக்கு நீங்க வச்சுக்கிட்டு? உண்மையான பேரு எம்பாலா. ஹலோ எங்கடா எங்கடா? हेलो हेलो हाँ मालिक। हाँ अरे मालिक वो थोड़ा सा गलती हो गई। क्या हो गया? तो मालिक यार वहाँ थोड़ा सा पैसा वैसा भेज दीजिए। எங்கடா இருக்க? கேக்குதா இல்லையா? இருங்க
நான் சொன்னா கரெக்டா இவன் ஒரு மெண்டு இப்ப போன் போட்டு அட்டன் பண்ணி அந்த போன்ல நல்லாதான் இருக்கு, இவனுக்குதான் காது கேட்க மாட்டேங்குது. மறுபடியும் கூப்பிடும். ஹலோ டேய் கேக்குதா? எங்கடா இருக்கேன்? வீட்டுல ஆடா இல்ல வரேன். சித்தர் பாலா காட்டுக்கு போயிட்டு வந்துட்டியா? நீ வாட்டுக்கு வாட்டுக்கு வெடியே கிட்டியே போட்டுறாத. பாத்துக்க வந்து பேசிக்கிறேன் அவனை பாத்துக்க ஆத்துவரே எவ்வளவு இல்லையா வந்து இப்ப போடுறேன் பாரியா. வா 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 வந்த டோருக்கு போட்டுறேன் நானே. போடு போடு ஆடாமா. ஏய் வந்து கட்மி இதெல்லாம் பேசக்கூடாது. அப்படியே அவனை காட்டுங்களேன், அவன் என்ன கோலத்துல மட்டும் வரையாம இருக்கு. தூங்கி எந்திரிச்சு அந்த நாய் அப்படியே வருது. ராஜாவாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுல ஜிரக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன்னர் 23ஆம் புலிகேசி வராராத் வராத் வராத். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. என்ன பிளான் போட்டான்? நான் ஒன்று சொல்றேன். மணி என்ன இன்னொன்னு என்னன்னா, இப்ப இவனுக்கு மணி வாக்கு தெரியாது. இவன் எத்தனை பிடிக்கிறான்னு கேளுங்க. வா இல்ல இது எப்படிங்க? 10வது படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், 10வது படிக்கிறவனுக்கு ஒரு மணி கூட பார்க்க தெரியாது. என்னத்துக்கு இப்ப கரெக்டா மணி 7:39 ஆச்சு. வந்து இவன் மணி பார்க்க சொன்னா போன்ல மணி பார்த்து சொல்லியிருக்கேன். போன்ல மணி பார்த்தோம்னா என்ன தெரியும்? 8 இப்ப ஒரு என்ன நம்பர் 35னா அந்த 35ங்கிறது தெரியும்ல, அதை வச்சு மணி பார்க்க சொல்றேன். பனலாக்கு நம்ம வீட்டுல மாட்டுறது அந்த வால் கடிகாரம், அதுல எல்லாம் முள்ள இருக்க கடிகாரத்துல பார்க்க சொன்னோம்னா அவ்வளவுதான், சூப்பரா பார்ப்பேன். எங்கால சின்ன முள்ளு சின்ன ஆஸ்பத்திரி, பெரிய முள்ளு பெரிய ஆஸ்பத்திரிக்கு எங்கால. இப்போ ஒண்ணுல சாம்பிள் கேட்கவா? 10வது படிக்கிறியா, இன்னும் மணி வாக்கு தெரியாது. அப்படிலாம் இல்லைங்க, அங்க திரும்பி பாக்குறதுக்குள்ள நீங்க போன் எடுத்து ஆன் பண்ணி பார்த்தா எல்லாம் கரெக்டா பார்த்து சொல்லிடலாம். இல்ல நான் புதுசா ஒண்ணு கேக்குறேன், அது சொல்லு. சின்ன முள்ளு வந்து 1 கிட்ட இருக்கு, பெரிய முள்ளு வந்து 5 கிட்ட இருக்கு. மணி என்னன்னு இப்ப சொல்றேன். இவ்வளவு கஷ்டமான கேள்வி எல்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது, தெரியுதா உனக்கு? சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு எவ்வளவு பெரிய அறிவாளின்னு. அது படிக்கிறவனுக்கு இதுவே கஷ்டங்கிறாங்க ஐயா. அதுல பாக்க தெரியாதுன்னு ஒத்துக்கிறேன். அதுல பாக்குறதுக்குள்ளாட்டியும் இப்படி எடுத்து இப்படி ஆன் பண்ணி சொல்லிட்டு போயிருவேன். இப்ப மணி 7:43 ஆச்சு. இப்படி சொல்லிட்டு போறது ஈஸியா இருக்கா? அங்க பாத்து சொல்றதுக்குள்ளாட்டி போதும் ஆயிரும். இதுக்கப்புறம் இப்ப வந்து இன்னொருத்தனுக்கு மாதிரி போன் அடிப்போம். அவன் வரணும், இன்னும் வரையன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அவன் வரணும். அவனுக்கு போன் அடிப்போம். இப்ப நீங்க அப்படியே போன் திரும்பி அவனை கூப்பிடுங்க. ஆனா வீடு எங்க இருக்குன்னு மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரமா இல்ல, இந்த காம்பவுண்ட் எகிரி வச்சா என் வீடு. ஆனா அவன் வரமாட்டேங்கிறான், இன்னும் வரமாட்டேங்கிறான். என்னதான் தெரியாது தெரியல வீட்டுல. ஹலோ ஹலோ ஹலோ, நான் வட்டச் செயலாளர் வண்டமுருகன் பேசுறேங்க. வீட்டுல இருப்பா அவர் பேரு மோனிஸ். இப்ப வருவாரு, அவர்கிட்ட கேளுங்க நீங்க. இப்ப பாத்தீங்கன்னா அப்போ போன் பண்ண போயும் வீட்டுலதான் இருக்குன்னு சொன்னேன். இப்ப போன் பண்ண போய் வீட்டுலதான் இருக்குங்கிறேன். வரட்டு ஒரு கேட்போம். மணி இப்ப மணி என்ன கரெக்டா? மணி 7:45. 7:45. எல்லாரும் 7 மணிக்கு வாங்கலாம். 7:45 8 மணிக்கு இங்க 8 மணிக்கு வந்து எல்லாரும் 8:30 போ. ஒருத்தன் போன்னா இப்ப சுவிட்ச் ஆஃப் கிடக்குது. அவனுக்கு என்ன சேர்ந்தது இல்ல. அவன் என்ன இந்த மெண்டல் பாலா விட்டு வீட்டுல போய் கூப்பிட சொல்லணும். பெரிய பிரச்சனை இருக்கு எனக்கு. ரொம்ப இப்ப வந்து இவனை போய் வீட்டுல போய் பார்க்க சொல்லுவான். எப்படியும் அவங்க வீடு வந்து ஒரு 3 மாடி வீடு. அவன் நடுவு மாடியிலதான் படுத்திருப்பேன். எப்பவுமே அவனை ஏறி போய் தட்டுறான். சாமி குறாங்க, அப்பதான் எழுப்பிட்டு வர முடியும். இல்லைன்னா புரிஞ்சுவான். அடிக்கடி பொறிவான். அவனை விட்டுட்டு போயிட்டு வச்சுக்கோங்க, பொறிவான். அவன்கிட்ட எல்லா குணமும் இருக்கலாம். நீங்க அவனை எல்லாரும் பார்க்கலாம், எல்லா குணமுமே அவன்கிட்ட இருக்கும். நார்மலான ஆளே கிடையாது.
காலைல வரைக்கும் விடிய விடிய புல்லாங்கல்ல போட்டு அடிக்கிறியா? இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. சொன்னாலும் புரிய மாட்டேங்குது பயலுக்கு. பாத்தீங்கன்னா இப்ப ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு நான் தனியா கூட ஒரு வீடியோ கிளிப் போடுறேன். ஒருத்தன் ஃபோன் பண்ணோம்ல, இப்ப வீடியோ எங்கக்குள்ள இருக்குன்னு அந்த வீடியோ கிளிப் மட்டும் போடுறேன். அவன் இன்னும் வரையான். அந்த நாங்க உட்காந்து ஒரு பிள்ளைக்குள்ள உட்காந்துருக்கோம், இன்னும் அவன் வரையான். என்னதான் சரியான்னு தெரியல, இன்னும் வந்துகிட்டே இருக்கான் போல. பக்கத்துலதான் வீடு, வரமாட்டேங்கிறாங்களே. காலையில சொன்னோம்னா அவங்க ஒரு டயத்துக்கு வராங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க. வந்துட்டான் பாருங்க, இவன் மூஞ்சிய பாருங்க நல்லா, அப்படியே பாருங்க மூஞ்சிய. மன்னா மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூமாரி தேன்மாரி நான் பொழியும், நீ ஒரு முள்ள மாறி. அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி. தேடி வரும் வறியவர்க்கு மூடா, நெடுங்கதவு உன்கதவு என்றும் மூடாமல் மறைக்காமல் நீ உதவு. எதிர்த்து நிற்கும் படைகளை நீ புண்ணாக்கு, மண்ணோடு மண்ணாக்கு. இந்த அகிலத்தை அடைகாக்கும் அண்டங்காக்கையே. 2 மணி வரைக்கும் முடிச்சு போன் பார்த்துட்டு இருந்திருக்கேன். 2 மணிக்கு தான் தூங்கி இருக்கானே. அவன் போன் சுவிட்ச் ஆப்டா. இவனுக்கு மேல அவன் நைட்டு முழுக்க முடிச்சிருப்பான். புல்லாங்குழ அடி அப்படி இருக்கும். புல்லாங்குழ தேய்ச்சிக்கிட்டே இருப்பான் பாத்துக்கோங்க. என்னாலும் புல்லாங்குழ தேய்ச்சிக்கிட்டே இருப்பான். அது வேற, புல்லாங்குழ ஊத்திக்கிட்டே கிடக்கு. சரி, இப்ப நீங்க அப்படியே அவன் கூட போய், அவன் அந்த பாலா கூட போய் அப்படியே பாத்துட்டீங்களா? தூங்குறான் நானு சேனல் பார்த்துட்டு அப்படியே வீடியோ ஆன்ல இருக்கா, அப்படியே போங்க. அப்பதான் என்ன செய்யணும் தெரியும். இப்ப நம்ம நைசின்னு ஒருத்தர சொன்னல, நம்ம இப்ப போய் அவரை எழுப்ப போறோம். அவரு நீங்க எந்த வேலை கூப்பிட்டாலும் கால டயத்து வேலைக்கு மட்டும் கூப்பிடாதீங்க. தூங்கி வலிவாரு. ராத்திரி கூப்பிடுங்க, எவ்வளவு நேரம் வேணாலும் முழிச்சிருப்பாரு. நம்ம ஒரு வேலை சொன்னோம்னா வரமாட்டாரு. இவர் எழுப்புறதே எனக்கு பொழப்பா போச்சு. அங்க போய் அவரை எழுப்பிட்டு வருவோம். அவர் எப்படி எந்திரிக்க போறதில்ல, போன்லாம் சுவிட்சா போய் படுத்துருக்காரு. சரியான மட்டை. அவரை போய் எழுப்பி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு இன்னும் கிளப்பி கூட்டிட்டு போறதுக்கு போதும் ஆயிரு. நீங்க பாப்பீங்க வாங்க. வாயா, 5 நிமிஷமா? நீ பண்ண வேலைக்கு எங்க உன்னை வச்சு செய்ய போறாங்க. நீ வா, வெளியே வா. எந்திரியா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன கோலம், இவர் என்ன செய்யலான்னு மட்டும் நீங்க எனக்கு சொல்லுங்க. சாம கோலம், இவர் தூங்கிட்டு இருக்காரியா? கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். பாருங்க, சொன்னா மட்டும் வயிறாரு, தூங்கிக்கிட்டே இருக்காருங்க. மணி எத்தனை? ஒரு மணி எத்தனையா சொல்லியா? மணி எத்தனைன்னு சொல்லியா? தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. கேட்டா நேத்து நேருங்கிறாரு. இதெல்லாம் ஒரு காமெடி. ஏன் நீதி எந்திரிச்சு வாயா போலாம். மூஞ்சிக்கல ஒரு 5 நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். 6 பேர் கெஸ்ட். அதுல ஒருத்தர் முளைச்ச மாதிரி இருக்காரா? இவர் வந்து எங்க ஏரியா தவளத்து. இவரை பத்தி எங்காவது சொல்லுவாரு. இப்ப பாருங்க, சான் சொல்லியா? இவரை பத்தி நாங்க சொல்றத விட வக்கமட்டில வந்து கேட்டா இவரே பெருமையா பேச. இவருக்கு பொண்ணு கொடுக்க வரிசையில ஓட்டு நின்னாலும் எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. காசி அங்க எங்கன்னு போய் சுத்திட்டு வந்துகிட்டு இருக்காரு. இப்ப அவர்கிட்ட நீங்க பேசுங்க. நல்ல ஏரியா தோடத்து. அதாவது எல்லா பேருமே எங்க அண்ணன் பிள்ளைதான். எனக்கு என்ன பிள்ளைங்க இருந்தா போதும். எனக்கு கை கொடுக்க எல்லாமே, கை கொடுக்கறதுக்கு எல்லாமே என் பிள்ளைங்க எல்லாம் எல்லாமே இருக்காரு. எனக்கு கை கொடுக்க கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலங்க. ஆனா டைம் இல்லை, நான் கிளம்புறேன். இப்ப எல்லாரும் வந்துட்டோம். அந்த இடத்துக்கு ஒவ்வொரு கிளம்புவோமா? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம்.
இப்போ வந்து நம்ம முன்னுக்கே சொன்ன மாதிரி அந்த சர்ப்ரைஸான இடத்துக்கு வந்துட்டோம். ஆனா இவங்க பாதிலே கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா அங்கதாங்க எழுதிருக்கு இந்த காமராஜர் அணை இந்த இதெல்லாம் குளிக்கதான் போறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இந்த இடத்த வந்து சுத்தி பாருங்க, நல்லா சூப்பரா இருக்கு. கிளைமேட்டே நல்லா இருக்கு, கொஞ்சம் கூலிங்கா இருக்கு. வெயில் அடிக்குது, இதனால கூலிங்கா இருக்கு. நல்லா சுத்தி பாருங்க, சுத்தி காட்டுறேன். அப்படி பாருங்க, சுத்தி பாருங்க, மலையும் செடியுமா சூப்பரா இருக்கு. ஆனா இந்த இடத்துல வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். நான் இப்போ வண்டி டைம் லாப்ஸ் போட்டது இதெல்லாம் வந்து காட்டுறேன், அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா சுத்தி பாருங்க. ஆனா இப்ப வந்து நம்ம கீழே இறங்கணும், அந்த பாதையை மட்டும் காட்டுறோம். இந்த இதுல வந்து தண்ணி வந்து ஆனா தெளிவா இருக்குங்க. தண்ணி நான் தண்ணியை போய் கீழே காட்டுறேன், கீழே காட்டுறேன். இறக்கத்துல இறங்கணும் சரியா? அவ்வளவு இதான் அந்த ஸ்பாட். சர்ப்ரைஸ் இதான்ப்பா. இங்க வர காவல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து அங்க பாருங்க, மரத்துல ஏறி விளையாடுக்காங்க. அவளை என்ன நிகழ்காங்க கொஞ்சம். இங்க பாருங்க, கூச்சு தெளிக்கிட்டு இருக்கியா. குரங்கு பிறவிகளை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு ஆனைக்குள்ள வந்துருவேன். ஏய் சேஃபா வீட்டுக்கு போகணும்டா, தேவையா உக்காந்தீங்களா? ஆரம்பமே சம்பவம். அப்பன்ட்ட புதுசா பேசுறேன். இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பாத்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. இறங்கடி, மரம் உடைஞ்சிட போகுதா? ஏங்கடா பாருங்க, பொத்தல் போட போறேன். ஜானு அந்த அந்த மைக்கு குடிச்சிட்டு குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவல்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது தண்ணியா இல்ல, துணியா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் போற வழியெல்லாம் தண்ணியா இருக்கு, பாத்துக்கோங்க. அடிக்கிட்டு விழுந்தா மண்டையில அடி விழுந்து மெண்டல் பாடம் என்ன மெண்டல் ஆகிருக்கா. தண்ணியை பாத்தீங்களா? பாருங்க பாருங்க, கேமரா நல்லா காட்டுங்க. தண்ணியை காட்டுங்க, தண்ணியை காட்டுங்க. பாருங்க, ஸ்விம்மிங் பூலே தோத்து போச்சுங்க. இதுதான் தண்ணி. ஜூம் போங்க. உள்ள இருக்க மீன் குஞ்சுலாம் தெரியுதா? இந்த இடத்துல இந்த ஸ்பாட் தான், நல்லா பாத்துக்குங்க. மரமான இடத்துல வைக்கிறேன். அங்க போலாம். குளிக்கலாம்டா, வந்து என்னதான்டா குளிக்கிறது? அங்கதான் குளிக்க ஓடிக்க. அவன் பொம்பளடா. ஏய் கெட்ட வார்த்தை பேசுறீங்கடா. ரைட்டா, அத மைக்ல பேச மாட்டோம் நாங்க. நதியே நதியே நீ ஓடும் பாதையே, நெஞ்சுக்கு என்று ஒரு புது பூங்காற்றே சிரிப்போடு சேர்ந்து ஓடும் இந்த நேரமே. சொன்னால் ஒரு செய்தியா? என்ன பேசலாம்? சும்மா அவ்வளவுதான். இடத்துக்கு ஏய் வாங்கண்ணா. இல்ல வேலை இருக்கட்டும். சரி சும்மா பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், என்ஜாய் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் தான். பாருங்க, நல்லா இருக்கும். வானம் பறந்து பார்க்க ஏங்கும், பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. என்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்னும் மழலையா, சிரிப்பில் இதயம் பொங்குதே, கருணை சிந்துதே. காற்று மலையில் மோதலாம், அந்த கடலில் சீரலாம், இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே. புதிய வானம் பறந்து பார்க்க ஏங்கும், பூக்கள் சிறகை நீட்டுதா.
ஆத்தாடி ஆத்தா எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி அங்க எஸ் சேஞ்ச் தி சாங் இப்ப பாரு அவன் ஆறான் பத்திக்க பத்தே டக்குன்னு பார்த்தான் அவதே ஜக்கே 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 அவன் நீல கலர் உஜாலா Wide, Muller gets it, and he gets plenty of it, does he? No! What a catch! Oh my God! I don't believe what I've just seen! Jinguruka Jinguruka ஜாலியா வந்தோம், என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம், சரிங்களா? அந்தோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் guys.